ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கமெண்ட் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த டூன் பொண்ணு ஸ்கூல் பிரசிடென்ட் ஆன உடனே கொஞ்சம் ஹெட்மேட்டா பிஹேவ் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கறத இப்ப கண்டினியூஸா பார்க்கலாம். இப்ப டூன் அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஈவினிங் அவளோட வீட்டுக்கு வருவாளா. இவங்க வீட்டு பக்கத்துலயே தான் இவங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வேற ரன் பண்ணுவாங்க போல. இப்ப அங்க போனோம் டூனோட அம்மா அப்பாவும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே அங்க இருக்க எல்லார்கிட்டயும் என்னோட பொண்ணு தான் ஸ்கூல் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதே சந்தோஷத்தோட அவளோட ரூமுக்கு டூன் வருவாளா. அங்க வந்து அப்படியே அந்த ஸ்கூல் பிரசிடென்ட் பேட்ஜே ஒரு மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பா போனுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வரும். என்ன ஓபன் பண்ணி பார்த்தா ட்விட்டர்ல இவ போட்டோவை போட்டு நியூ ஸ்கூல் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு இப்ப நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஸ்டார்டிங்ல எல்லாமே கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணி போக இன்னும் நிறைய பேர் கங்க்ராட்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா பக்கத்திலே ஹேஷ்டாக் டூன் ஃபர்ஸ்ட் பிரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. என்னடா இது இப்படி ஆக்வர்டா ஒரு ஹேஷ்டாக் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனா இதை பார்த்தனையும் அந்த டூனுக்கு செமையா கடுப்பாயிரும். ஆக்சுவலி இந்த ஹேஷ்டாக் பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு போல. இப்ப அப்படியே இவங்க எல்லாரும் 10th படிக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படிங்கறதான் காட்டுவாங்க. ஒரு நாள் இந்த பிம்மு நானு இவங்க ரெண்டு பேருமே டூன் வீட்டுல ஸ்டே பண்றக்கா நைட் வந்திருப்பாங்களா. அப்ப அந்த பிம்மு எப்பயும் போலதான் லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இது தெரியாத டூன் அன்னாரன் பார்த்து குளிச்சுட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வருவாளா. ஆனா இது தெரிஞ்சு அந்த பிம் அந்த லைவ் ஆஃப் பண்ணாம, ஏ டூன் நீ என்ன லைவ்ல வந்து எல்லார்கிட்டயும் உன்னோட ஸ்மால் சைஸ் இன்னரை காட்டுறக்காக வெளியே வந்து நிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியா சொல்லிடுவா. ஆனா இது எல்லாமே லைவ்ல போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சோனையும் அந்த டூன் செமையா கடுப்பாகி, பிம் இப்ப நீ லைவ் ஆஃப் பண்ண போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நல்லா கத்தி விட்டுருவாளா. அதுக்கடுத்து அந்த பிம் அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்பட்டான், அந்த லைவ் எப்பயே முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லைவை கட் பண்ணிடுவா. அடுத்து அப்படியே அந்த டூன் உடனடியா அந்த வீடியோ பண்ணி டெலிட் பண்ற பிம் அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவாளா. அந்த பிம் ஆனா எதையுமே சீரியஸா எடுத்துக்காம ஓகே டூன் நான் டெலிட் பண்ணிடுறேன், ஹாப்பியா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கே இப்ப இவ்வளவு ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி இப்பயும் அவ பண்ணாதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி டூன் இக்னோர் பண்ணிட்டு அவாட்டுக்கு போயிருவா. ஆனா இதனால அந்த டூனுக்கு செம்ம கடுப்பாயிரும். உனக்கு எல்லாமே விளையாட்டு தானே அப்படிங்கிற மாதிரி அவ கோவமா உள்ள போயிருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப இந்த கிளாஸுக்குள்ள டூன் வந்தோனையும் அவ கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன டூன் நீ இன்னும் ஸ்மால் சைஸ் இன்னர் தான் யூஸ் பண்ற போல, இப்ப நம்ம ஸ்கூலோட ஹெட் ஆஃப் தி டாபிக்கே நீ தான், டூன் ஃபர்ஸ்ட் பிரா எப்படி இருக்கு ஹேஷ்டாக் அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. இப்ப இதை கேட்டோனே அந்த டூன் செமையா கடுப்பாகி பிம் கிட்ட வந்து கத்துவா. நேத்தே அந்த வீடியோ ஒன்னு டெலிட் பண்ண சொன்னேன்ல, இப்ப பாரு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. அதுக்கு அந்த பிம் கேஷுவலா, இங்க பாரு டூன் அதை நான் நேத்தே டெலிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் தான் அந்த நான் சொல்லுவா, ஏ ஆமா பிம் சொல்றது உண்மைதான், அவ அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டா, பட் நேத்து அவ லைவ் போடுறப்ப யாரோ அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க தான் இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி த்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த வீடியோவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த பிம் பாத்தியா அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனால அந்த டூன் செமையா கடுப்பாகி, இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லையா, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டது நீ தானே அப்படிங்கிற மாதிரி பிம்ம நல்லா திட்டி விட்டுட்டு அந்த வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாளா. அதை பார்த்தா இன்னும் டூ மச்சா இருக்கும். ஏ டூன் நீ என்ன 10th படிக்கிற, ஆனாலும் இன்னும் சின்ன பசங்க யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் சைஸ் இன்னரியா யூஸ் பண்ற, ஐயோ ரொம்ப ஆக்வர்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இதனால அந்த டூன் செமையா கடுப்பாகி இப்ப அவ Facebook அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு போஸ்ட் ஒன்னு போடுவா. அதுல என்ன கேப்ஷன் போட்டிருப்பானா, நான் எப்படிப்பட்ட இன்னர் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன, என்ன சைஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பார்த்துட்டு எல்லாரும் மூடிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவாளா. ஆனா இதுக்கும் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அப்பனா அது உண்மைதானா, 10th படிச்சுக்கிட்டு இந்த சைஸ் இன்னரியா யூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இன்னும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க கமெண்ட்ஸ்ல. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே டூனுக்கு பைத்தியம் பிடிச்சாப்ல ஆயிரும். அவளும் இவளுக்கு வர எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை எப்படி கோவமா கொடுத்துக்கிட்டே இருப்பாளா. இதை பார்த்துன்னு அந்த பிம்மே சொல்லுவா, ஏ இங்க பாரு டூன் நீ டென்ஷன் ஆகாத, அவங்களுக்கு நீ ரிப்ளை கொடுக்கதான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும், இன்னொன்னு கிண்டல் பண்ணுவாங்க, இது நிப்பாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இது எதுவுமே அந்த டூன் கேட்காம திரும்பி அந்த பிம்மு பிடிச்சு நல்லா திட்டி விட்டுருவா. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான், இதை ஒழுங்கு மரியாதை சரி பண்ணி விடுற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அங்க இருந்து போவாளா. இதனால அந்த பிம்முக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் நான் என்ன தப்பு பண்ண, இவ என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே இந்த இன்சிடென்ட் நடந்து பல நாள் கழிச்சுதான் காட்டுவாங்களா. இப்ப அந்த வீடியோ அவ்வளவா சர்க்குலேட் ஆகல. ஆனால் இன்னும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே டூன் அவ பேர் சொல்லி கூப்பிடாம ஸ்மால் சைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கிண்டல் பண்ணி கூப்பிடுவாங்க. இதனால அந்த டூன் இன்னும் காண்டா தான் இருப்பா. ஆனா இது எதையுமே அந்த பிம் பெருசாவே எடுத்துக்க மாட்டா. அதுதான் அந்த டூனுக்கு இன்னும் செமையா கடுப்பாகும். இப்ப இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல டூன் அப்படியே யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப டூன் ஸ்கூல் பிரசிடென்ட் ஆனக்கு அடுத்து அவ அட்டெண்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் மீட்டிங் போல இது. இப்ப அவளும் சில ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஸ்கூலுக்கு எதாவது நல்லதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றக்கா ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்களா. இதை கண்காணிக்கிறதுக்கு பேட்டோ அந்த இடத்துல உட்காந்துருப்பான். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் டூன் அப்படியே அங்க இருக்க மித்த மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் 2-3 ஃபைல்ஸ் கொடுத்து, இங்க பாத்தீங்களா நிறைய பேர் நம்ம கேண்டீன் சரியில்லை, டாய்லெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அதைத்தான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அங்க இருந்த மித்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் எல்லாருமே இதுவா இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது, அதைத்தான் நம்ம மெயினா பார்க்கணும், இந்த வட்டம் என்ன புதுசா பண்ணலாம்னு யோசிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு அந்த டூன் அப்படியே ஸ்போர்ட்ஸ் டேக்கு தான் இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, இதை பத்தி நம்ம அடுத்த மீட்டிங்ல பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்கூல்ல பெரிய பிரச்சனையா இருக்கிற இந்த கேண்டீனையும் டாய்லெட்டையும் நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அதை மித்த மெம்பர்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாரும் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டே பத்தி பார்க்கலாம்
அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு உடனே அந்த டூன் பொண்ணு, இங்க பாருங்க, இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. யாருமே இத்தனை நாள் வரைக்கும் சரி பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணோம்னா நம்ம மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாளா. இதை கேட்டுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் குபீர்னு சிரிச்சிருவாங்க. டூன், கொஞ்சம் காமா பிஹேவ் பண்ணு. நீயே ஏதோ பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர் மாதிரியே நடந்துக்கிற. நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்கூல்ல இருக்க கவுன்சில் மெம்பர்ஸ் தான். எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸ் எல்லாம் பண்ணாத. இதுவே இந்த இடத்துல பிம் இருந்தா அவ அதை ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். அவ எல்லாத்தையும் ரொம்ப ஃபன்னா கொண்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா. இது வந்து அந்த டூனுக்கு லைட்டா கடுப்பேத்தி விட்டுரும். அதுக்கடுத்து இப்ப மித்த மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிட்டு, ஓகே ஸ்போர்ட்ஸ் டேக்கு நம்ம புது பாட்டுக்கு ஏதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரை பண்ணுவோம், நிறைய ஃபன்னான கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அங்க உட்கார்ந்து பேட்டு கிட்ட, சார் நாங்க இதெல்லாம் கண்டக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் தேவைப்படும், அதுக்கு நாங்க ஸ்கூல்ல பெர்மிஷன் கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பேட்டும் ஓகே நான் பிரின்சிபல் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா இப்படி தன்னோட கன்சர்னே இல்லாம அங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த டூனை ரொம்ப அப்செட் பண்ணிரும். இவ இப்படி அப்செட்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோனையும் அந்த இடத்துக்கு பேட் வந்து இவகிட்ட அப்படியே பேச்சு கொடுப்பான். நீ சொன்ன ஐடியா நல்லா தான் இருந்துச்சு, கண்டிப்பா நீ ஒரு குட் லீடரா இருப்ப அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த டூனா, நீங்க தான் மெச்சுக்கணும், மித்தபடி யாருமே நான் சொன்னதை காது கொடுத்து கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்குவாளா. அப்ப அந்த பேட் உடனே, இப்பதானே நீ ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்க, எல்லாம் போக போக சரியாயிரும், உனக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் எனக்கு புரியுது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், இதே மாதிரிதான் பிம்மு இருந்தா எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்லுவானா. இதை கேட்டுன்னு இந்த டூன் மூஞ்சி அப்படியே மாறிடும். அதுக்கடுத்து அந்த பேட் திரும்பி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ட்விட்டர்ல நம்ம ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேஜ் கிரியேட் பண்ற ஐடியா கொடுத்தது பிம்மு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த டூன் ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, அந்த ஐடியா பிம்மோடது கிடையாது, நான் தான் அந்த ஐடியாவை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று யோசித்து பாப்பா. என்னன்னா ஸ்டார்டிங்ல இந்த பிம் ஸ்கூல் பிரசிடென்டா இருந்தப்ப இந்த டூன் வந்து அசிஸ்டன்ட் ஸ்கூல் பிரசிடென்டா இருந்திருப்பா. அப்ப இவளுக்கு தான் இந்த ஐடியா வந்திருக்கும், நம்ம ட்விட்டர்ல நம்ம ஸ்கூலுக்குன்னு சொல்லி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம், அதுல யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி பேசணுமோ தைரியமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியா கொடுத்துருப்பாளா. பிம்மும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பா. அடுத்தது அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்றப்ப அங்க இருந்த மெம்பர்ஸ் யாருமே அதை அக்ரி பண்ணிருக்கவே மாட்டாங்க. நம்ம மட்டும் அப்படி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம்னா எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் டிஸ்அக்ரி பண்ணுவாங்களா. ஆனா அதுக்கடுத்து பிம் அந்த இடத்துக்கு வந்து, எனக்கு இந்த ஐடியா ஓகேப்பா, ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே அங்க இருந்த மித்த மெம்பர்ஸ் எல்லாருமே, பிம்மே சொல்லிட்டா அப்ப கரெக்டா தான் இருக்கும், ஓகே நம்ம அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இந்த ஐடியா ஓகே ஆனோனையும் டூன் வந்து, நானே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி உங்க எல்லாரையும் அட்மின் ஆக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதை கூட யாரும் முழுசா கேட்காம எல்லாரும் அப்படியே அந்த மீட்டிங் முடிச்சு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்களா. இது அந்த டூனுக்கு இன்னும் காண்டாக்கி விட்டுரும். அடுத்து இப்ப டூன் அவ சொன்ன மாதிரியே ஸ்கூலுக்குன்னு சொல்லி ட்விட்டர்ல தனியா ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருவாளா. இது ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்றதும் அதுல நிறைய போஸ்ட் போடுறதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துருமா. இது வந்து டூனுக்கு செம ஹாப்பி ஆயிரும். உடனே அவ அப்படியே ஹாப்பியா பிம்மு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா பிம்மு கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வராது. அவ அப்படியே கேஷுவலா, ஓ எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாம் பேசுவா. இதை பார்த்துட்டு அந்த டூனுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி, பிம் நீ நோட் பண்ணி பாத்திருக்கியா, நம்ம ஸ்கூல்ல உனக்கு ரொம்ப பிரிவிலேஜ் கொடுக்குற மாதிரி தெரியல, நீ எது சொன்னாலும் நடக்குது, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பார்ஷியாலிட்டி காட்டுற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அந்த பிம் அப்படியே கேஷுவலா, இங்க பாரு நான் எதையும் கேட்கவே இல்லை, அவங்களா எனக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவாட்டு கேஷுவலா சொல்லுவா. ஆனா இது எதுவுமே நம்ம டூனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குவல் தான், இவளை மட்டும் எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாரும் இப்படி பிம்ம மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது பிடிக்காம இருந்திருக்கும் போல. இப்போ இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல பேட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அவ யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அடுத்து அப்படியே பேட்டு, சரி லேட் ஆச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிருவான். ஆனா இந்த டூன் இதை ரொம்ப டீப்பா யோசிப்பாளா. இப்போ இவளை திடீர்னு அந்த பேட்டு திரும்பி பார்ப்பான். அவன் பார்வையே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். இவன் மேல ஏதோ ஒரு விஷயத்துல அவன் சந்தேகப்படுறான். இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் தான் காட்டுவாங்க. வீட்டுக்கு போன டூன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருப்பா. அன்னைக்கு ஈவினிங் தான் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காலையிலயும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே தான் இருப்பா. இப்ப ஏற்கனவே சோகமா இருக்க அந்த டூன் அப்படியே லைட்டா ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசித்து பாப்பா. கடைசியா இவ பிம்மு கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க சீனை தான் யோசித்து பாப்பா. என்னன்னா பிம் சாகிறதுக்கு முத நாள் இவங்க ரெண்டு ஸ்கூல்ல மொட்டை மாடல நின்று பேசியிருப்பாங்க. அப்ப அந்த பிம் இந்த டூனை பார்த்து, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் டூன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அப்படி இருந்து நீ என்ன இவ்வளவு வெறுக்கிற, நீ எதனாலும் என்கிட்ட ஓப்பனா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிம் கேட்டிருப்பாளா. அதுக்கு அந்த டூன் அப்படியே கடுப்பா, நீ என்ன பேசுற, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருப்பா. இந்த பிம் ஏன்டா சம்பந்தமே எல்லாம் இப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு பார்த்தா அடுத்த செகண்ட்ல இந்த பிம் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு, மித்தவங்க என்னை பத்தி எது பேசணும்னு எனக்கு கவலையே கிடையாது, ஆனா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ என்னை பத்தி இப்படி பேசலாமா, அது எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த டூன் உடனே, நீ என்னமா புதுசா கவலைப்படுற, உனக்கு எப்பயுமே உன்னோட Facebookல இருக்க வியூவர்ஸை பத்தி தானே யோசனை இருக்கும், நான் உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த பிம்மு, அதெல்லாம் நான் சும்மா ஜாலிக்கு சொன்னது, அதை போய் நீ இவ்வளவு சீரியஸாவா எடுத்திருக்க, எனக்கு மித்தவங்க என்னை பத்தி எது சொன்னாலும் கவலையே கிடையாது, ஆனா நீங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பத்தி நான் அக்கறைப்பட தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிம் சொல்லிக்கிட்டே, அதனாலதான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து வர மெசேஜ் எல்லாமே நீ அனுப்புறதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ எதை பத்தி பேசுறானா, ட்விட்டர்ல எப்ப பார்த்தாலும் கோர்னு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பிம்ம டார்கெட் பண்ணி சில கமெண்ட்ஸ் வரும்ல, அது வேற யாரோடதும் கிடையாது, இந்த டூனோட தான் போல. ஆனா இதெல்லாம் கேட்ட
அதுக்கடுத்து அந்த டூன் அப்படியே நீ என்ன வளர்ற, எனக்கு அந்த ஐடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சரி அது மட்டும் இல்லாம எங்களை பத்தி நீ ஏன்பா இவ்வளவு அக்கறைப்படுற, அந்த அக்கௌண்ட்ல இருந்து உண்மையிலே நானே மெசேஜ் பண்ணிருந்தாலும் உனக்கு என்ன கவலை, ஏன்னா நீ தான் உன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பத்தி அக்கறையே பட மாட்டியே. இப்படிதான் அந்த வியூவர்ஸ்க்காக நானே அசிங்கப்படுத்தி நம்ம குரூப்ல இருந்து வெளியே தள்ளினேன். அடுத்து என்ன இப்ப ஏன் மேல கோவப்பட போறியா, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸை விட அந்த Facebook வியூவர்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி நீ தானே சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு கோச்சிட்டு போயிருவா. ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷனை தான் அரகுறையா ஸ்டார்டிங்ல பேட் கேட்டிருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல அந்த டூன் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா இருப்பாளா. அந்த இடத்துக்கு கரெக்டா நான் வருவா. அவ இவளை பார்த்தனையும் கண்டுபிடிச்சிருவா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு. உடனே சரி நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இவதான் அப்படின்ட்டு, டூன் நீ ரொம்ப நாளாவே கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம ஏன் ஸ்கூல் முடிஞ்சுன்னு ஒரு வாக் போக கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த நான் பொண்ணு டூன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அண்ணார் இந்த டூனுக்கு கால் பண்ணுவான். அவன் எதுக்கு கால் பண்ணிருப்பானா, அவன் இப்ப ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கான் போல, வா நம்ம லைட்டா கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப கூப்பிடுவான். இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே இந்த டூனு கான் பேட்டு இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் அந்த பேட்டு ஸ்ட்ரெயிட்டா டூன் கிட்ட, அன்னைக்கே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப நீ கடைசியா கிளாஸ்ல மட்டும் தான் வச்சு பார்த்தேன்னு சொல்லி போய் சொன்ன, நீ மொட்டை மாடியில அவ கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த டூனு அப்படியே பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, இப்பெல்லாம் நீங்க அக்யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த பேட் இப்ப அப்படியே எனக்கு நல்லா தெரியும், நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை பத்தி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருந்த அக்கௌண்ட் காருங்கிற ட்விட்டர் அக்கௌண்ட் பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு இந்த டூன் உடனே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அதுக்கடுத்து அப்படியே எக்ஸ்ட்ரா பிட்டா பிம் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நான் தான் நினைச்சா, ஆனா உண்மையில அது நான் கிடையாது, நான் போய் பிம்மோட சூசைடுக்கு காரணமா இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே அந்த பேட்டும் காணும், ஐயோ நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நாங்க வந்து உன்னை அக்யூஸ் பண்ணல, உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி தான் பாக்குறோம், ஏன்னா அந்த காருங்கிற அக்கௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பிரசிடென்டான பிம்ம டார்கெட் பண்ணி எல்லா மெசேஜ் வந்துச்சு, இப்ப அடுத்ததா நீ தான் ஸ்கூல் பிரசிடென்டா இருக்க, சோ உன்னை டார்கெட் பண்ணி நிறைய மெசேஜ் வரும், அதனால தான் இந்த மெசேஜஸ்ல இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டு இந்த டூன் அப்படியே நீங்க ஒரு மண்ணாங்கட்டி என்ன ப்ரொடெக்ட் பண்ணவே தேவையே கிடையாது, ஏன்னா நான் ஒண்ணு பிம் மாதிரி கிடையாது, அதனால எனக்கு எந்த பேட் கமெண்ட்ஸும் வராது அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க எந்திரிச்சு போயிருவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் தான் காட்டுவாங்க. அதே நினைச்சுக்கிட்டு அந்த டூன் செம கடுப்பா இருப்பாளா. அப்ப அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததா யோசித்து பாப்பா. இந்த பிம் கண்டினியூஸா ஸ்கூல் பிரசிடென்ட் ஆயிருக்கா அப்படிங்கறனால அவளுக்கு ஒரு அவார்டு கொடுத்து பிரின்சிபல் மித்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவளை ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாங்களா. சோ இதனால டூனும் பிம்முக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிருப்பா. ஆனா அந்த பிம்மா இதுக்கெல்லாம் எனக்கு எது கங்க்ராட்ஸ் பண்ற, இது வட்டம் நடக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி லைட்டா பிஹேவ் பண்ற மாதிரி பேசுவா. இது வந்து அந்த டூனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்பன்னு பார்த்து இந்த பிம் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு ஸ்டாஃப் பாத்ரூம்குள்ள உள்ள போயிருவா. இதை பார்த்த டூனு தேவையில்லாத பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவா. கரெக்டா அன்னாரன் பார்த்து ஒரு ஸ்டாஃப் அங்க வந்துருவாங்களா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டூனை தான் திட்டுவாங்க, என்ன பண்ற இங்க ஸ்டாஃப் பாத்ரூம் கிட்ட நின்னு, உனக்கு தெரியாது ஸ்டாஃப் பாத்ரூம் நீங்களா யூஸ் பண்ண கூடாதுன்னு அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப உள்ள இருந்து பிம் வந்தனையும் அந்த ஸ்டாஃப் அப்படியே ஓ பிம் நீயா, என்னமா நீயே இப்படி பண்ணலாமா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஏற்கனவே இந்த டூனுக்கு செம கடுப்பு, இதுல இந்த பிம்முக்கு மட்டும் எல்லாரும் பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறது நல்ல அப்பட்டமா வேற தெரிஞ்சிருதா. இதனால இந்த டூனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். இதுதான் எப்படின்னு பார்த்தா ரெண்டாவது சம்பவம் ஒண்ணு நடக்கும். என்னன்னா இப்போ நானும் போக்கு ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்த பிம்மோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து அப்படியே பிம்மு கிட்ட ஓ நீ நான் கிட்ட எதுக்கு பேச மாட்டீங்கன்னு இப்பதான் புரியுது, போக்கு நானும் டேட் பண்றாங்களோ, அதை உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனாலதான் இப்படி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பிம்ம கிண்டல் பண்ணி பேசுவாங்களா. இதை கேட்டு அந்த பிம் அப்படியே கடுப்பாகி நான் அவகிட்ட பேசுறேன் பேசல அது என்னோட இஷ்டம், தேவையில்லாம ஏன் விஷயத்துல மூக்க நுழைக்காது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவாளா. இதனால கடுப்பாய் போன அந்த கிளாஸ்மேட்ஸ் நீ என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ஓவரா ரியாக்ட் பண்ற, ஒன்னு வச்சேனா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ கத்துவாளா. அதுக்கு உடனே இந்த பிம் அப்படி சைக்கோ மாதிரி எங்க அடிப்பியா அடிச்சு பாரு, என் மேல கை வச்சேனா இந்த ஸ்டாஃப்ஸ் யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்க, நீ யார்கிட்ட பேசுறேங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஸ்கூலோட பிரசிடென்டே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிர்த்தனமா பேசியிருப்பா. இது எல்லாத்தையும் பார்த்த டூனுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் கடுப்பு ஏறிக்கிட்டே போகும். சரி இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அடுத்து 3வது சம்பவம் ஒண்ணு நடக்கும். இப்ப அந்த 9th கிரேட் பொண்ணு நம்ம பிம்மு கிட்ட வந்து உங்க அம்மாவை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு, தேவையில்லாம எங்க அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருந்து எங்க குடும்பத்தை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுமா. அதுக்கு இந்த பிம் அப்படியே எங்க அம்மா எல்லாம் ஒரு தப்பும் கிடையாது, உங்க அப்பா தான் உங்க வீட்டை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்லயே வந்து கிடக்குறாரு, உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவளும் பதிலுக்கு பேசி விட்டுருவாளா. இதனால கடுப்பாய் போன அந்த 9th பொண்ணு உங்க குடும்பமே ஒரு மாதிரி லூசா இல்லனா அட்டென்ஷன் சீக்கிங்காக இப்படி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இதனால அந்த பிம்முக்கு செம காண்டாயிரும். உடனே அப்படியே அந்த 9th பொண்ணு கிட்ட வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு ரெடியா இருப்பா. அந்த டூன் கூட தடுக்க பாப்பா, ஏற்கனவே நீ பண்ற எதுவுமே சரியில்லை, ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க, இப்ப இந்த சின்ன பொண்ணு கூட சண்டை போட்டு வேற எதுவும் பெரிய பிரச்சனை எடுத்து விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி அந்த டூனும் இந்த சண்டையை நிறுத்த பாப்பா. ஆனா இந்த பிம் இந்த சண்டையை நிறுத்தாம அந்த 9th பொண்ணுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்ட்டு டக்குன்னு அங்க இருந்த பிளேட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவா. இப்ப இந்த சத்தம் கேட்டு அங்க ஒரு ஸ்டாஃப் வருவாங்களா. அவங்க வந்து அந்த பிம் அப்படியே அந்நியனா இருந்தவ அப்படியே அம்பியா மாதிரி ஐயோ சாரி மேடம், இந்த பொண்ணு ஏதோ ஏமாட இந்த கோவத்துல இப்படி தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி பிளேட்டே மாத்தி போட்டுருவா. இவ சொல்லிட்டான்னு சொன்னியோ
பார்த்தனையும் அந்த ஸ்டாஃப் எதுவுமே விசாரிக்காம அந்த 9th பொண்ணு இப்ப பிரின்சிபல் ரூம் கூட்டு போயிருவாங்க. சோ இந்த சம்பவத்தினால அந்த டூன் இன்னும் செமையா கடுப்பாயிருவா. அட பாவி, இவ என்ன இவளோட பதவியை இப்படிலாம் மிஸ்யூஸ் பண்றா, பண்றது எதுவுமே சரியில்லை, ரொம்ப டூ மச்சா போறா அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருப்பா. இப்போ இந்த பிம் ரொம்ப ஓவரா பண்றா அப்படின்ட்டு அந்த டூன் இப்ப அப்படியே ட்விட்டர் ஓபன் பண்ணி அந்த கோருங்கிற அக்கௌண்ட்ல இருந்து இந்த பிம் எல்லாம் ஒரு ஸ்கூல் பிரசிடென்டா அவளோட பதவியை மிஸ்யூஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி குட்டிய ஒரு போஸ்ட் தான் போட்டிருப்பா. அதுக்கு அப்படியே உடனே பல கமெண்ட்ஸ் வரும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இன்னைக்கு கூட கேன்டீன்ல அந்த 9th பொண்ணு மேல அவ அப்படியே தூக்கி பழிய போட்டா, அவ ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் கீழே வர ஆரம்பிச்சிரும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனையும் அந்த டூனுக்கு அப்படி செம சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படியே அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. இந்த போஸ்ட பார்த்தனையும் அந்த பிம் செமையா கடுப்பாயிருவா. இந்த கோர் அக்கௌண்ட்ல இருந்து போஸ்ட் பண்றது யாரு, ஏன் இப்படி என்ன டார்கெட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க, இதுக்கு மித்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கமெண்ட் பண்றாங்களே, நான் சேர்த்து வச்ச இமேஜ் எல்லாமே கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இது எல்லாத்தையுமே பிம் பக்கத்திலே உட்காந்து அந்த டூன் அவ்வளவு சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி உட்காந்து பிரசன்ட்ல இருக்க டூன் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. எப்பயும் போலதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் மீட்டிங் நடக்குமா. அங்க வந்தனையும் அந்த டூன் அப்படியே இங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் டே பத்திலாம் நம்ம அப்புறமேல் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த கேன்டீனை பத்தியும் பாத்ரூமை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அங்க இருக்கிற எந்த மெம்பர்ஸுமே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க பாரு டூன், இப்ப அந்த பில்டிங்ல கெட்ட ஆரம்பிச்சா கூட நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போன கருத்து தான் அதை கெட்டியே முடிப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது, நம்ம ஜூனியர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை பத்தி நம்ம இப்பயே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், அதை எண்ட் ஆஃப் தி இயர் பாத்துக்கலாம்ல, இப்போ ஸ்போர்ட்ஸ் டே தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனா அதை அந்த டூன் கேட்கவே மாட்டா. இதனால மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாகி, இங்க பாரு மெஜாரிட்டியான பீப்புள் ஸ்போர்ட்ஸ் டே பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அதனால இதுவே நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. இதனால இந்த டூன் செமையா கடுப்பாகி இப்ப வழக்கம் போலதான் அவ ட்விட்டர் அக்கௌண்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் தான் பண்ணணும், இந்த ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப முக்கியமா அப்படி இப்படின்ட்டு அந்த ஸ்கூல் பேஜ்ல போட்டு விட்டுருவா. ஆனா அது எதையுமே இவ அக்கௌண்ட்ல இருந்து பண்ணவே மாட்டா. இந்த டூன் தான் பல அக்கௌண்ட் வச்சிருப்பாள, அதுல இருந்து தான் இது எல்லாத்தையுமே போட்டு விடுவா. கிட்டத்தட்ட இவ ட்விட்டர்ல மட்டுமே ஒரு 6-7 அக்கௌண்ட் வச்சிருப்பா. சோ இவளே மாத்தி மாத்தி ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்தும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாளா. சோ இவ ஒரு போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டோனையும் ஸ்கூல்ல இருக்க மித்தவங்களும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போல அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. இதைத்தான் அவ எப்பயுமே வழக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கா போல. ஆனா அப்பன்னு பார்த்து தெரியாதனமா அந்த கோர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருவா. ஆனா இதை வந்து கரெக்டா அவங்க கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு, என்னது இது எல்லா மெசேஜோட ஃபார்மட்டும் ஒரே மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த செகண்டே வருதே, ஏதோ சரியில்லை, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் ஒரே ஆள் தான் அனுப்புறான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவா. அந்த பொண்ணு இப்படி சொன்ன அடுத்த செகண்ட்லயே இந்த டூன் ஒரு மாதிரி பதட்டமாயி கடைசி அனுப்பிச்ச 2-3 கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவாளா. இதுலயே அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஓகே இந்த கமெண்ட்டை போடுறது எல்லாமே இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து இந்த டூன் ரொம்ப பதட்டமா அவ போனை ஒளிச்சு வைப்பாளா. இதை நோட் பண்ண அந்த பொண்ணு, ஹே டூன், நீயே இவ்வளவு பதட்டமா இருக்கிற, இந்த மாதிரி மெசேஜை பார்த்து பதட்டமாயிட்டியா, இல்லனா இந்த மெசேஜ் அனுப்பிச்சதே நீதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ டூன் தான் இந்த மாதிரி கோருங்கிற அக்கௌண்ட்ல இருந்து எல்லா வேலையும் பாக்குறா அப்படிங்கிறது மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா தெரியாதா, உண்மையில இந்த பிம் பொண்ணு எதனால சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.